10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. நான் ராஜேசகர இலக்கிய வட்டம் சார்பாக எங்களுடைய சேனலுக்காக எங்கள் மூத்த எழுத்தாளரும் தமிழ் ஆளுமையுமான திருமலை சுந்தா அவர்களை சின்னத்துறை சுந்தரலிங்கம் என்று இயற்பெயர் கொண்டு தனது திருமலை சுந்தா எனும் அடையாளம் மூலம் பல நிலைகளில், அதாவது அவர் பல்துறை விற்பனர் என்று சொல்லலாம், ஊடகவியலாளராக இருந்திருக்கின்றார், சிறுகதை ஆசிரியராக இருந்திருக்கின்றார், நாவல் ஆசிரியராக இருந்திருக்கின்றார், கவிஞராக இருந்திருக்கின்றார், பல கல்வெட்டுகளை தந்திருக்கின்றார், கோயில் நிர்வாகத்தில் இருந்திருக்கின்றார். இன்னும் அவரது பணிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் இன்று அவரை நாங்கள் நேரில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். உங்கள் இந்த பயணத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு மக்களுக்காக. இலக்கிய பயணம் என்றது என்னுடைய 17 வயதில் ஆரம்பமானது. அப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் போயது காப்பாற்ற சாதனை பரீட்சை படித்து கொண்டிருக்கிற காலத்தில் சும்மா எழுதினதுதான். அப்போ நான் கணவதி பிள்ளை என்ற ஆசிரியர் எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் இருந்தார். அவருடைய ஊக்கத்தினால் அப்போ அந்த காப்பத்த சாதனத்துக்கு கட்டுரை எழுதுவேன். அப்போ நான் அந்த கட்டுரை எழுதுகிறத கொஞ்சம் கற்றுக்காரன் போது அதில் என்னுடைய கட்டுரையை கொண்டு பாப்புல வாசித்து காட்டுவேன். அவர் அந்த ஊக்கம் என்ன எழுத வச்சது. அந்த 1965ஆம் ஆண்டு கால பகுதியிலேயே நான் எழுத வலிக்கிட்டேன். அப்போ எங்களை பாடசாலையில் 2 பேர் பத்திரிகைகளுக்கு எழுதுகிற மாணவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் என்னுடைய நண்பர்களாக இருந்தபடியால் அவர்களும் தந்த ஊக்கத்தால் நான் பத்திரிகைகளுக்கும் அந்த நேரத்தில் 10-17 வயதில் எழுத தொடங்கிட்டேன். அப்போ அந்த பத்திரிகையில் இப்போ மாணவர் பதவி வேறும். அதில் சின்ன சின்ன கவிதைகள், தொகுப்புகள், சின்ன சின்ன கதைகள் இதெல்லாம் எழுதி கொண்டு வந்தான். சீனா சுந்தரலிங்கம் திருக்கோணமலை என்ற பெயரில் அதில் நான் எழுதி கொண்டு வந்தேன். அது வர வர அந்த பத்திரிகையில் என்னுடைய பெயரும் அதை பார்த்து என்னுடைய வகுப்பில் உள்ள ஆசிரியர் நேரம் மாணவர்களும் என்னை கவிஞர் என்று அழைக்கவும் எனக்கு என்ன ஊடாக என்னாலும் எழுத முடியும் என்ற உற்சாகம் எனக்கு ஏற்பட்டது. நானும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வந்தேன். முதலாக ஜோதி பத்திரிகையில் என்னுடைய கவிதை என்று சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கவிதை கொண்டு வந்தது. அந்த கவிதையை அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு தூய கணித ஆசிரியராக புலவருக்கு இப்போ சிவசிவமனார் என்று இருந்தவர். அதில் எங்களுக்கு பாடசாலையில் தூய கணிதம் மட்டுமல்ல இலக்கியத்தையும் கற்பித்தார்கள். அப்போ அதை கற்பிக்கிற நேரம் நான் ஊக்கமாக அவருடைய வகுப்புகளுக்கு போனேன். அப்போ அதனுடைய ஊக்குதல் ஒரு முறை நாங்கள் பாடசாலையில் எங்களுடன் பெண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் அப்போது இருந்தவர்கள் அவர்களுக்கு
அங்கே உள்ள மாணவர்கள் சின்ன சீட்டை செய்து விட்டார்கள். அதாவது அவர்கள் குடை கொண்டு வருவார்கள். அந்த குடைக்கு பேப்பர்களை பிரித்து உள்ளுக்குள் வைத்து விடுவார்கள். இவர்கள் வெளியில் போய் குடையை விரிக்கும் போது அதை அந்த பேப்பர் துணுப்புகள் அவர்கள் தலையில் கொட்டும். அது ஒரு பூமாலை அல்ல, ஒரு கடலாசி மலை அவர்களுக்கு விழுந்தது போல். இதை மையப்படுத்தி ஒரு வெண்பா அடிப்படையில் நான் ஒரு கவிதையை அப்போதே கரும்பலகையை எழுதி வைத்து விட்டேன். முதலாவது வகுப்புக்கு வந்த பேப்பர்ஸ் அதை வாய்க்க விட்டு அதில் உள்ள 2 சொற்களை திருச்சி போட்டு இதை எழுதினவர் அரண்டு கேட்டேன். என்னத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் எழுதினேன். அவர் கொஞ்சம் கொஞ்சம் தண்டிக்கக்கூடியவர். தண்டிப்பாரோ ஒன்றுச்சு தண்டிக்க எனக்கு அவர் தட்டி கொடுத்தார். நீ எனக்கு வகுப்பு கட்டாயம் நீ பின்னேறங்கள்லாம் உனக்கு நேரம் இருந்தால் போயிட்டாவா உனக்கு கவிதை சொல்லித்தரேன்ட்டு சொன்னேன். நானும் கவிதை ஆர்வம் இருந்தது போனேன், சொல்லித்தந்தேன். என்னுடைய பகுப்பணி சிநேகமாக புலவர் பீதாம்பரனார் என்ற ஒரு இருந்தார். அவரிடம் என்னுடைய தந்தை என்னை கூட்டி தந்து கவிதை எழுதுவது எப்படி என்பதை பற்றிய எனக்கு சொல்லித்தரை சொல்லி என்னை கொண்டே விட்டேன். நான் அங்கேயும் சென்றேன். அதே மாதிரி புலவருக்கு இப்போ சிவசிவர் சோமாஸ்கந்தன் புலவர் அவர்கள் இருந்தார்கள். அவரெல்லாம் நான் அப்போ பள்ளிக்கூடத்தில் ஓஎல் எடுத்து போட்டு இருக்கிற நேரம் படிக்க போகிறோம். நாங்கள் என்னென்றால் சோட்டன் டேக்கிங் படிக்க போகிறோம் சுப்பிரமணியம். அப்போ புவனேஸ்வரன் அவர் வகுப்பு இருக்கிற நேரங்களில் அதனுடைய ஆர்வம் அவருக்கு தெரியும். அவரும் கவிதைகள் மரபு என்ன மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லித்தேன். அவரிடம் கொஞ்சம் கட்டார். இருந்தாலும் எனக்கு இன்னவோ இந்த மலைச்சாட்சி இந்த மரபுக்குள்ளே உட்பட்டு கொண்டு மரபு உள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்கிற இருந்து கொண்டு எனக்கு எழுதுறதுக்கு இன்னும் நான் சுதந்திரமாக எழுத முடியும். இந்த மரபு எல்லாம் அது இந்த மக்கள் உண்டாக்கி வச்சிருக்கணும். அது சரி, கட்டாயம் கவிதை காரணத்துக்கு கட்டாயம் மரபு கட்டாயம் தேவை. ஆனால் அதுக்குள்ளே உட்பட்டு கொண்டு கவிதை சொல்கிறோன்னு சொன்னால் சிவிய காலம் முழுக்க இலக்கணம் இருக்க வேண்டிய ஒழிய நான் நினைச்சதை மக்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ சொல்ல முடியாது. சொல்லணும் என்று சொன்னால் அதை நான் முதல்வர் அந்த முதல்ல அதில் ஒரு அடிப்படையாக இருந்தாலும் அடிப்படையாக வச்சு கொண்டு நான் அதில் மாதிரி புது கவிதைகளும் கூட அது பிறகு எழுத தொடங்கினேன். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் இருக்கிற காலத்திலே புதுக்கவிதை என்றது வந்தது. அதில் நானும் நிறைய புதுக்கவிதைகள் இலங்கையில் இருந்து வரக்கூடிய சஞ்சிகைகள் பத்திரிகைகள் அனைத்திலும் நான் எழுதியிருக்கிறேன். அன்பு ஜவர்சா என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் தொகுத்த பொறிகள் என்ற சஞ்சிகையில் கூட என்னுடைய புதுக்கவிதை ஒன்று வந்திருக்கிறது. சுவடுகள் சரவணிய சுவந்த பவுனியாக இருந்தவர். அது சுவடுகள் என்ற ஒரு கவிதை பொது கவிதை தொகுத்தவர். அதில் என்னுடைய கவிதை வந்திருக்கிறது. இதுவரை என்னைய தேசாபிமானி போன்ற சகல பத்திரிகைகள் குமரன், தேசாபிமானி, வீரேசரி, தினகரன் இப்படி சொல்லக்கூடிய இலங்கையிலிருந்து வரக்கூடிய அனைத்து சஞ்சிகைகள் பத்திரிகைகளில் என்னுடைய புதுக்கவிதைகள் எல்லாம் இந்த 1971ஆம் ஆண்டுக்கு முதல் வந்தேன். இப்படி என்னுடைய காலம் கடந்து கொண்டு போகிற நேரம் 1971ஆம் ஆண்டு என்னுடன் படித்தவர் இறைத்தன குமார் என்பவர் என்னுடைய நண்பர். அவர் சொன்னார், மச்சான் நீ சிறுகதையை எழுது, கவிதை எழுதி கொண்டு கவிஞராக என்று சொல்லியார், நீ ஒரு எழுத்தாளராக மாற வேண்டும், நீ சிறுகதையை எழுது. எனக்கு அப்போ சிறுகதை பற்றிய விளக்கங்கள் இல்லை. இருந்தாலும் நான் நிறைய சிறுகதைகள் வாசிக்கிறேன். அந்த சிறுகதையை இந்த வாசிப்பு அனுப்பம் சிறுகதைகள் நான் வாய்த்த அனுபவம் என்னாலையும் எழுத முடியும். அப்போ அவர் ஒரு சம்பவத்தை சொன்னேன். என்னை அழைக்கின்றார். ஒரு பஸ் ஸ்டாண்ட், திருவோணமலை பஸ் ஸ்டாண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு சொன்னேன். அந்த சம்பவத்தை வச்சு நான் ஒரு கதை என்னுடைய பார்வையை என்னுடைய இதில் அதை எழுதினேன். எழுதி கொண்டு இருக்கிறேங்க. என்னோட சரணோபவன் என்ற ஒரு மாணவர் என்னுடன் கல்வியேற்றார். அப்போ இருவருக்கும் போட்டி வைத்தனர். பாடசாலை மாணவர்கள் கதை எழுதி அனுப்புவதும் ஆருடைய கதை முதலாவது எழுதினார். அவரும் புறாக்கள் வளர்த்தவங்க இந்த கதையை எழுதி அனுப்பினார். நான் என்னை அழைக்கின்றார் என்ற கதையை மிச்சம் எழுதினேன். அது வீரேஸ்வரிக்கு புறாக்கள் வளர்த்தவங்க என்ற கதையை எழுதினேன்.
ஒரு திங்கட்கிழமை நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் அதை நாங்கள் தவறி போஸ்ட் பண்ணினோம். என்னுடைய கதை நல்ல படத்தோட தேர்ந்தெடுத்த படம் இருக்க வேண்டாம் காட்டு. அப்படி ஒரு பெண் அவர் கையில் அப்படி வச்சிருக்கிறார். அந்த கைக்குள்ள திருமலை சுந்தராண்டு போட்டு அவர் என்ன அழைக்கிறார். அந்த கதை வந்துட்டு அது இந்த கதை வந்ததோ வரையிலையோ எனக்கு தெரியாது. அது வந்தது. அதாவது பெரிய கலாநிதி இருப்பார். வென்ற கதை அவரால் சம்பவம் நடந்திருப்பாரோ எனக்கு தெரியாது. எனக்கு அது நல்ல ஞாபகமாக இருக்குது. அந்த கதை தந்த ஊக்கத்தில் தொடர்ச்சியாக நித்தியனுக்கு கதைகளை எழுத துவங்கினேன். எப்படியும் ஒரு 10 நாளுக்கு 7 நாள் 10 நாளுக்கு இடையில் ஒவ்வொரு கதைகள் வேணும். கிட்டத்தட்ட நித்தியனின் மட்டும் 22 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். 1971ஆம் ஆண்டிலிருந்து 1974-75க்குள்ள ஒரு 25 சிறுகதைகள் எழுதினேன். இப்போ அந்த சிறுகதைகளை நான் வாசிக்கிற நேரம் இந்த கதையெல்லாம் நானாக எழுதினான் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு உண்டாகும். அது அந்த வயதில் கூட ஒரு 20 வயது இருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியான ஒரு கட்டுத்தனம் இருந்திருக்காண்டு இப்பயே நான் யோசிக்கிறேன். அந்த கதைகளை தொகுத்து புத்தகம் போடணுன்ற ஆசை. ஆனால் அதில் வாசிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். பேப்பர் கட்டிங்ஸ் இருக்குது. ஆனால் அதை எடுத்து சரியாக ஒழுங்குபடுத்தி புத்தகம் போடுறதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறீர்கள். அப்படியாயும் நீங்கள் சிறுகதை தொகுப்புக்காக தனியாக எழுதினீர்களா? பத்திரிகையில் வந்த தொகுப்பு இதை அடுத்ததாக சொல்கிறேன். அப்போ அந்த எழுதுகிற நேரம் அந்த நேரம் சிறுகன் என்ற ஒரு சஞ்சிகை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தது. அப்போ சிறுகன் சஞ்சிகைக்கும் நான் சிறுவராக்கங்களும் ஆரம்பத்தில் எழுதினேன். நான் கவிதை, புது கவிதை, சிறுகதைகளை எழுத துவங்கினேன். அப்போ சிறுகதை என்றால் கூட என்னுடைய கதை 6 சிறுகதையை வெளிவந்துட்டு. இப்படி இருக்கிற நேரம் K.R. டேவிட் என்றது உங்களுக்கு தெரியும். ஒரு எழுத்தாளர், பிரபலமான ஒரு எழுத்தாளர், நாவலாசிரியர், ஆசிரியராக பணியாற்றியவர், மூதுரில் ஆசிரியராக பணியாற்றியவர். வானான வாசகத்தினம் மூலமாக எழுத்தாளர் வானான வாசகத்தினம் மூலமாக K.R. டேவிட் அவர்கள் என்னை தேடி என்னுடைய வீட்டுக்கு வந்தார். அவருடைய நட்பு எனக்கு. அப்போ அவர் அடிக்கடி திருவோணமலை மூதூர்லேருந்து திருவோணமலைக்கு வரும்பொழுது கட்டாயம் என்னுடைய வீட்டுக்கு வருவார். இருந்து சாப்பிட்டு நின்று நான் போவேன். அப்படியான ஒரு பழக்கத்தில் இவர் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு பார்த்த நேரம் என்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்டார், ஐயா உங்களுடைய மகன் இந்த கதை 6 இடம் வந்திருக்கு சிறுத்தனில். சிறுத்தன் ஆசிரியர் சொன்னவர் ஒரு தொகுப்பு போட்டால் என்னென்ன கேட்டவர். அதான் உங்கள்கிட்ட இவ்வளோ அதை செய்வதற்கு முடியும். அப்போ என்னுடைய தகப்பனார் கேட்டார், அப்போ நான் என்ன செய்யணும் தம்பி? அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, அதுக்குரிய 500 புத்தகங்கள் அவர்கள் அளிப்பார்கள், நீங்கள் 250 புத்தகங்கள் இழைக்க வேண்டிய ஆட்சி படித்தோம். அப்போ சரி, அதுக்கு எவ்வளோ காசு முடியும் என்றால் அது அப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு கொஞ்சம் காசு தான். அப்போ சொல்லி அப்போ அதுக்கு என்ன அது பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்யுங்க. அப்போ சரி என்று சிறுதனுடைய கதை 6 கதைகள் அதில் வந்த கதைகளையும் அதுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் கலாவள்ளி, கதம்பம், இப்படி 2-3 இதழ்களில் எழுதின 3 கதையும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து 12 கதைகளோ ஏதோ இதை நான் புதுசாக எழுதின ஒரு கதை இதையும் சேர்த்து அவர்களுக்கு டேவிட் மாஸ்டர் மூலம் கொடுத்து விட அவர் தான் மற்றதிலே புத்தகமாக அதை எழுதி சிவகதை தொகுதி 1வது பிரசுரம் பண்ண ஒரு லேபிளில் அது அப்படியே வந்து அந்த புத்தகத்தினுடைய விலை 5 ரூபாய். 5 ரூபாய். அப்போ இதில் 5 ரூபாய். எனக்கு அதை போட்ட விலை சிறுத்தன் ஆசிரியர் போட்ட விலை 3 ரூபா 50 பைசா. 5 ரூபாய் ஓடிட்டு விட மகேஸ்வரி மண்டபம் சிவன் கோயில் கரையாமையில் ஒரு மண்டபம் இருக்குது. அதில் வழியில் மண்டல் போட்டு என்னுடைய தாப்பன் எனக்கு அப்போ என்னிடம் பணம் இல்லை. என்னுடைய தாப்பனார் தான் அதை பெரிய விழாவாக எடுத்து அதுக்கு நல்ல ஆசை. இலக்கியம் இதில் என்னுடைய தாப்பனாருக்கு நல்ல ஆசை. என்னுடைய மாணவர்கள் ஒரு புத்தகம் வெளியில் வருவேன்னு சொல்லி ஆக்கள் எல்லாருக்கும் சொல்லி பெரிய ஒரு விழாவாக நடத்தினார். அதில் முந்தின எம்பி மறைந்த சம்பந்தன் ஐயா கூட பல கலந்து கொண்டார்கள். அதில் சுப்பிரமணியம், தாவி சுப்பிரமணியம், வாசகத்தினம்
இந்த பிளவில் எடுத்தார்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். டேவிட் அவர்கள் சீர்திருத்தம் சார்பில் கலந்து கொண்டது. அந்த விழா சிறப்பாக நடந்தது. அன்றைக்கு எங்களுக்கு அந்த புத்தகம் விற்பனைக்கு 15,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் வந்தது. 5,000 ரூபாய்க்கு. ஆனால் புத்தகம் ஒரு 60-70 புத்தகங்கள் விற்பட்டுள்ளது. இப்படியான இதெல்லாம் அந்த சிறுத்திறன் வெளியிலாக வேடி என்ற இதை வெளிவந்தது. வேடி என்ற பெயரையும் வைத்தது சிறுத்திறன் ஆசிரியர். அந்த புத்தகமாக்க வேண்டும் என்ற எனக்கு உற்சாகத்தை தந்தவர் டேவிட் அவரோட பாகமாக இருந்தவர் உதவியவர் சிறுத்திறன் ஆசிரியர் என்று அந்த புத்தகம் வெளியில் வந்தது. இதற்கு பிறகு சுதந்திரன் பத்திரிகையில் நிறைய எழுதியிருக்கேன். சுதந்திரனில் என்னுடைய கதையால் 3 சிறுகதைகள் வந்திருக்குது. அதில் ஒரு சிறுகதை பயணத்துக்கு சொல்லவில்லை. ஒரு சிறுகதையில் அவர் பெரிய ஒரு புத்தகம் தொகுத்திருக்கிறார், சுதந்திரன் சிறுகதைகள் என்று. அதில் அந்த கதையை சேர்த்திருக்கிறார்கள். அதற்காக திருவண்ணாமலையிலிருந்து 6 சிறுகதைகள் அந்த தொகுப்பில் இருக்குது. அதற்காக இங்கே ஒரு விழா ஒன்று நடத்தினேன். அதில் என்னை கூப்பிட்டு கவரை அடித்து அந்த புத்தகத்தையும் பரிசளித்து பொன்னாடை ஊற்றி இப்படி எல்லாம் செய்தது சுதந்திரன். சுதந்திர நிறுவனத்தின் இலக்கிய அரசியல் பத்திரிகை அது இலக்கிய சுடர் ஒன்று சஞ்சிகை வந்தது. சுடரில் 11 சிறுகதைகள் எழுதி அதுவும் வந்தது. அந்த கதைகளை தொகுத்து நான் ஒரு தொகுத்து வந்தது தான் இந்த வெளியோர்த்து கனவுகள். அதில் உள்ள கதைகளில் சில இந்த வெளியோர்த்து கனவுகள் என்ற இது வந்தது. அப்போ அந்த நேரம் கலாச்சார பண்பாளராக இருந்தவர் நிர்மலசிங்கம் ஐயா அவர்கள். அப்போ அதில் ரொம்ப ஒரு இலக்கிய கூட்டத்தில் இருந்தேன். திருவோணமலையில் இலக்கியவாதிகள் இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்கங்களை கொண்டு வேறுங்கோ, நாங்கள் எங்களுடைய சபையால் புத்தகம் போட்டு தருவோம். அந்த உலகத்தோட அடுத்த நாளே இருந்த சிறுகதையை டைப் பண்ணி எழுந்த சிறுகதையை நான் ஃபோட்டோ காப்பி வச்சு கொண்டே அவருடைய கொடுத்தேன். அப்படி வந்தது தான் இந்த வெளியோட்டு கனவு. மற்றது அடுத்தது என்று சொல்வதும் இங்கே இந்துவாரி இளைஞர் மன்றம் இருந்தது. அதே சஞ்சிகை ஒன்று வெளியிட்டவர்கள் இல்லை, சஞ்சிகை ஒன்று வெளியிட்டவர்கள் அவர்கள் சிவனரி என்று ஒரு சஞ்சிகை வெளியிட்டவர். இந்த சிவனரி சஞ்சிகையின் ஆசிரியராக குருநாதன் அவர் ஊடகவியலாளர் குருநாதன் அவர்கள் இருந்தார்கள். அநேகமாக அதற்கு இந்த சிவநதி சம்பந்தமான சகல உடையங்களை முக்கியம் கொடுத்து தருவேன். நான் தான் அதை பார்த்து அதை பார்த்து ஆக்கங்களை தயாரித்து எல்லாம் செய்து அநேகமாக நான் தான் அது நடத்துகிற மாதிரி இருந்தது. 2-3 இதற்கு பிறகு இன்னும் சிவநதி ஆசிரியராக போட்டு அந்த சஞ்சிகையும் வெளிக்கொண்டாங்க. சிவநதியிலையும் ஒரு 10-12 கதைகள் வந்திருக்குது. அதுகளை தொகுத்து தான் இந்த நாளைய தேடல் மந்திரங்கள், நாளைய தேடல் மந்திரங்கள் என்ற நூல் வெளிவந்தது. இதில் உள்ள இந்த படத்தை எழுதினது என்னுடைய மருமகன். உள்ளுக்குள்ளே இருக்கிற படங்கள் நான், என்னுடைய மருமகனும், என்னுடைய அக்கா சகோதரியும் எழுதின படங்கள் இதை தொகுத்து அதே இந்த புத்தகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை திருப்பி தர வேணும் என்று சொல்லி தந்தவர்கள். அவருடைய உதவியோட இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் 50 ரூபாய் முடிந்தது. மாநசபை என்னிடம் இருந்து மோதியோட நூல்களை முடிந்தார்கள். அப்படி அந்த அந்த புத்தகம் அந்த ஒளி அப்படி வந்தது. சிறுத்தரன் போட்டது. 2வது முடிய வைத்த கனவுகள் மாநசபை அதை போட்டது. 3வது இது போட்டார். மற்றது நான் ஒரு 2009 காலப்பகுதியில் ஒரு 4 சஞ்சியை நடத்தியிருக்கேன். ஒன்று மானுடம், இலக்கியத்துக்காக மானுடம், சமயத்துக்காக சிவன் ஆன்மீக சிற்றுக்காக சிவனொடி, சிறுவர்களுக்காக சிட்டு என்ற, மற்ற சுகமான ஆரோக்கியம் ஆரோக்கியம் சம்பந்தமாக பேக்தங்கன்னு எழுது சம்பந்தமாக நான் கொஞ்சம் அது வாசிக்கிறது கூட ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள். அதில்
இங்கே உள்ள டாக்டர்ஸ்மார் அதை மாற்றி கிடப்பிட்டு அந்த சந்தியையும் அதாவது அந்த இதழும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்தது. பிறகு இத்தனை நூல்களோடு கட்டுரை தொகுப்பு அது சடங்கு இதை பற்றி என்னென்றால் எங்களை இந்து சமயத்தில் பிறப்பில் இருந்து பிறப்பு மட்டும் என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டும் போதிய விளக்கங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. ஏதோ அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் நான் செய்கிற போக்குத்தான் இருக்க வழியாக. ஆனால் அதை பெரிய பெரிய அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை பார்த்தா பெரிய பெரிய புத்தகங்களை இதை வாசிக்கிறதுக்கு மக்களால் நடத்தாத முடியாது என்று மிகச் சுருக்கமாக பிறப்பில் இருந்து பிறப்பு மட்டும் என்னென்ன செய்ய வேணும் இந்து சமயத்தாக்கள் என்னென்ன செய்ய வேணும் மிகச் சுருக்கமாக முறையாக என்ன வேணும் என்றதை வச்சு அப்படி அதை நூல்களை வாய்ச்சது மனுஷர்கிட்ட அறிஞ்சது பத்திரிகைகள் வந்ததை இது எல்லாத்தையும் தொகுத்து நானும் கொஞ்சம் சேர்த்து இந்த சலங்கன்ற நூலை ஆக்கி ஒருவருடைய வந்த வீட்டுக்கு ஒரு கல்வெட்டு புத்தகம் செய்து வைக்கணும்னு சொன்னேன். நான் இந்த கொடுக்க அதை எழுதி தந்தோம். அப்போ இந்த புத்தகம் அதை இந்த கல்வெட்டு புத்தகமாக வந்தது. இது அஸ்வா நிறுவனத்தை சோபாலன்றது நடத்தி கொண்டு வந்தவர் அவர்களை பார்த்து போட்டு அவர் இந்த புத்தகத்தை எனக்கு அது கல்வெட்டு புத்தகம் அது இருக்கட்டும், இது ஒரு புத்தகம் ஆவணமாக இருக்க வேணும்னு சொல்லி அதில் எனக்கு ஒரு 100 புத்தகத்தை அனுப்பிட்டேன். இது அவருடைய அன்பு சிவபாலன் அவர்கள் இந்த இடத்துல நீங்கள் கூறவன் எனக்கு இலவசமாக இதை எனக்கு அப்படி இந்த சடங்கு என்ற புத்தகம் வந்தது. இருக்கிறதில் ஒரு 12 இதழ் சிவனுடைய மாவுண்டங்களை தொகுத்து ஏனென்றால் டைப் பண்ணதெல்லாம் அஸ்வாரத்தில் இருந்தது. அங்கேயே நான் அதை செய்யக்கூடியதாக இருந்தது. அப்படி வந்து போராட பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபாடுடையவர் என்பதும் அதன் வழி ஒழுங்குவர் என்பதும் நாம் அறிந்தது. அந்த வகையில் நீங்கள் சிவ தொண்டனாக அதற்கு கடமையாற்றி இருக்கின்றீர்கள் பல காலம். அதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதை உங்கள் வாயால் சிறு உங்களோட பதவிகள் நீங்கள் வகுத்ததை நீங்கள் கூறினார்கள். ஆன்மீகம் வந்து சொல்கிற நேரம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது. இந்த கொடியேற்றத்திலோட எங்களோட பாரம்பரியம் செய்திருக்கேன். என்னுடைய பண்பூட்டம் காலத்திலிருந்து அந்த காலத்திலிருந்து செய்து வருகிறேன். இந்த தகப்பன் காலத்தில் இந்த கொடிமரம் வைத்து கொடிமரத்தை திருவிழா கொடியேற்ற திருவிழா செய்யும். என்னுடைய தகப்பனை அந்த கொடியேற்றத்தில் அந்த திருவிழாவுக்கு மட்டும்தான் போவேன். சாமி தீபம் இந்த வழிபாடு அவருக்கு இல்லை காலையில் வந்து இருந்தால் திருமுறை மட்டும் பூஜை மற்றபடி கோயிலுக்கு போனது நான் அறிஞர் ஆனவழியால் அதாவது வழி நானும் அந்த காலத்தில் கோயிலுக்கு போனது குறைவு. நேரம் பெரிய வந்தவங்க அந்த 2-3 தரம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட கோயில் 2-3 தரம் பாதிக்கப்பட்டது. அந்த கோயிலுடைய மணியால் நாளைக்கு என்னோட கொஞ்சம் என்னுடைய தாப்பனாக திணையிடம் அதே மாதிரி என்னுடைய சீனையிடம் சில பல உதவிகளுக்கு வருவேன். அவருடைய தூண்டுதலால் அவருடைய அழைப்பால் அவருக்கு துணையாக நானும் கோயிலுக்கு போக வேண்டிய இதுக்கு காரணம் என்னுடைய மனைவி. போங்கோ 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 கடவுள் தெய்வம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்காங்க. போங்கோ போங்கோ அவ என்ன அவருக்கு பின்னால் திருத்தி அவருக்கு உதவி செய்யணும் என்று கோயிலுக்குள்ளே போய் கடைசியாக கோயில் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு இது எனக்கு கிடைச்சது. ஒரு 20 வருஷம் தனியாக என்று மற்றவர்களும் தான் இருந்தாலும் கோயில் இந்த பரிவார சபை என்றால் வந்து பார்த்தா தான் தெரியும். அங்கே பொறுப்படுத்தவர்களாக நடத்துகிறார்கள், மற்றவர்கள் செயல்படுத்துவது குறைவு. ஆகவே தனி ஒரு மனுஷனாக பாடுபட்டு ஏதோ அந்த தேவை செய்து கோயிலை கட்டிய செய்தாங்க. அவ்வளவுதான். அங்கே சில மூட நம்பிக்கைகள் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் விளாத்தி கொஞ்சம் முற்போக்கான சிந்தனையோட வளர்க்க பார்த்தேன். அவர்கள் என்னை பிற்போக்காளனாக இது என்று பல வற்புறுத்தினாங்க. எனக்கும் அவர்களும் சில முரண்பாடுகள் உண்டானது உண்மை. ஆனால்
நான் அதோட என்னுடைய சுவையினங்கள் இதுவரை வந்தவர்கள் இப்பொழுது நிர்வாகங்களில் கொஞ்சம் தகுதியில் கொஞ்சம் விளக்கினி கோயிலுக்கு போகிறது சாமியும் அது சரி ஒரு சின்ன தரமான இந்த சிறுகதை தொகுப்புகள் மற்றும் ஏனைய தொகுப்புகள் வெளியிட்டு இருந்த போதும் நாவல் ஒன்று வெளியிட்டதாக நான் அறிந்தேன். திருவோணமலையில் நாவல் இலக்கியத்துக்கு குறைவானவர்களே எண்ணிக்கையில் உள்ளார்கள். அந்த வகையில் சிறுகதை ஆசிரியர்களும் சற்று குறைவென்றே சொல்லலாம். அந்த வகையில் சிறுகதையில் கோலோச்சும் நீங்கள் நாவலில் தடம் பதித்தீர்கள். ஏன் நீங்கள் நாவல் ஒன்றோடு நிறுத்திவிட்டீர்கள்? அந்த நாவலை பற்றி உங்களுக்கு சொல்லுங்க. என்னுடைய நாவல் போராட பிறந்தவர்கள். நாவல் என்றால் சிறுகதை என்றால் ஒரு 5 பக்கத்துக்குள்ள எழுதி போட்டு, கவிதை என்றால் ஒரு பக்கத்துக்கு எழுதி போட்டு சுருக்கமாக நான் நினைக்கிறதை சொல்லி போட்டு போகலாம். ஆனால் நாவல் என்றால் அப்படி இல்லை. பாத்திரங்களை வளர்க்க வேணும், சம்பவங்களை கூட்டி செய்ய வேணும். அப்போ அதுக்கு போதிய நேர காலம் தேவை. இருந்தாலும் சரி ஒரு நாவல் போட்டி நடத்தினேன். ஒரு காலகட்டத்தில் வீரசரி பத்திரிகை நாவல் போட்டி நடத்தினேன். அப்போ சரி அதுக்கு ஒரு நாவலாவது எழுதுவோம் என்று அந்த போராட பிறந்தவர்கள் அந்த நாவலை நான் எழுதினேன். அது அந்த நாவலை அனுப்பி போட்டி முடிவில் செங்கையாளையான அவர்களுடைய காட்டாக என்ற நாவலுக்கு தான் பரிசு கிடைத்தது. அதன் பிறகு வீரேசரை இருக்கிறது இந்த போட்டிக்கு அனுப்பினர்கள் உங்களுடைய நாவல்கள். அப்போ வீரேசரி புத்தகங்கள் வெளியிட்டு கொண்டார். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புத்தகம் நாவல் வரும். அப்போ நான் சரிக்கென்று போட்டு நானும் என்னுடைய தகப்பனாரும் வீரேசரிக்கு கொண்டு போனேன். போயிட்டு என்னுடைய நாவலுடைய நிலையை பற்றி அது என்னுடைய தகப்பனார இந்த கூடிய சிறு வயதான எனக்கு 22 வயது. அப்போ அங்கே போனால் அங்கே ராஜகோபால் என்றதான் அதுக்கு பொறுப்பாக மரியாதையாக அவர் அது அந்த விரைவு ஸ்தாபனம் தங்களுக்கு வேண்ட மாதிரி ஒரு கருக்கதவை எனக்கு கருவை சொல்லி இந்த கதையில் இன்னென்ன மாதிரியான திருத்தங்களை செய்து நீங்கள் தருவீங்கள் என்று சொன்னால் என்னுடைய ஸ்தாபனம் இந்த கதையை வழிவகை செய்யும். மற்றபடி இதை இப்படியே வழிவகை செய்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய மனைக்கு வந்து ஒத்துக்கொள்ளாது. ஆனபடியாக நீங்கள் இப்படியான திருத்தங்களை செய்து கொண்டு வாங்க தாப்பனாருக்கு அதை கதைக்கிறேன். அப்போ தகப்பனாலும் அப்படி என்று என்ன பார்க்குறேன். அப்போ தான் தகப்பனார் சொன்னார் அவர்கிட்ட இந்த கதையை நான் எழுதுறது இவரான் எழுதுவேன் இவர் எழுதுகிற இந்த கதை என்று அதுக்கு பிறகு இருந்த ராஜகோபாலர்கள் எழுந்து என்னை கை கொடுத்து தம்பி நீர் எழுதுங்க நான் உழங்குறேன் தகப்பனார் எழுதினால கதை சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சு வேளாண் நாளில் வாழ்க்கைக்கு இருக்கு. இன்னும் நம்ம திருத்தங்களை இன்னும் நாட்டு புறடு தான் வீட்டில் சொன்னேன். இன்னும் அத்தியாயங்களை இன்னும் நல்லா அந்த வாய்ச்சிருக்கிறேன் அப்போதான் நான் சொல்கிறேன். அதை அவ்வளோத்தையும் எனக்கு சொல்லி இன்னும் திருத்தங்களை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கட்டாயம் இந்த புத்தகத்தை போடுவேன் அப்படி சொல்லி அந்த புத்தகத்தை நாவல் இலக்கியத்தை நீங்கள் கொட்டி சென்று விட்டீர்கள். அடுத்தது நீங்கள் குறுங்கதை விற்பனராக இருக்கின்றீர்கள். உங்கள் குறுங்கதைகளுக்கு நானும் ஒரு ரசிகை என்றே சொல்ல வேண்டும். 600க்கும் மேற்பட்ட குறுங்கதைகள் எழுதி இருக்கின்றீர்கள். அந்த குறுங்கதைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பாடுபடுத்த எப்படி தோன்றியது? குறுங்கதை தோல்வி தயாரிந்தோ அது குறுங்கதைகள் என்று சொன்னாலும் அது கொஞ்சம் பெரிய கதைகளாக போயிட்டுது. இந்த நாவல் என்றது இந்த புத்தகம் நாவல் என்ற புத்தகம் இது அநேகமாக இந்த பத்திரிகையில் வெளிவந்த ஆகைச்சிறிய கதைகளை தொகுத்து குறுங்கதைகள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் குறுங்கதை சிறியதாக எழுதியவைகளை தொகுத்து நான் இந்த புத்தகத்தில் 64 கதைகளை போட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் 64 கதைகள் போடும்போது இந்த புத்தகத்தை நான் போட்டேன். என்றால் இந்த குறுங்கதைகள் சிறுகதை
எழுதலாம். நாவலும் இருந்து நாவல் கதை சொல்வதாக எழுத முடியும்னா இருந்து எழுதலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை சிறுகதையில் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ எழுதுறது எப்படியோ சரியோ தெரியாது. இப்போ எழுதுறதில் சிறுகதை எழுதினோமா கதை எழுதினோமான்னு எனக்கு தெரியல. உண்மையில் நான் வாய்ச்சால் அது ஒரு 10-12 பக்கத்துக்குள்ள போகும். அதை கதை தான் சொல்வீங்க, நீங்களுடைய சிறுகதை சொல்கிற மாதிரி. புதுமை பித்தன் சொன்னேன், ஒரு ஜன்னலால் பார்த்தால் ஒரு பெரிய காட்சியான் சிறுகதை என்று சொன்னேன். நான் அப்படி புதுமை பித்தன் சொன்ன மாதிரி சொல்ல வர இல்லை. நீங்கள் இந்த அரிச்சன் என்ற கதைக்கு நாங்கள் போவோம் என்று சொன்னார். துரோணாச்சாரியார் அரிச்சன் என்று சொன்னார். அதோ பாருங்கள், மரத்தில் ஒரு கிளி இருக்கிறது. கிளி அந்த கிளியை விழுத்தவன். கிளி இருக்கிறது, கிளிக்கு அருகாமையில் ஒரு மாம்பழம் இருக்கிறது. அந்த மாம்பழத்தை நீங்கள் விழுத்தவன், அந்த வெளிச்சத்தில் விழுத்தவன் என்று எல்லாரையும் மன்னிக்கலாம். எல்லாரும் காரணம் நான் கூப்பிட்டு கேட்டால் இதுக்கு என்ன இருக்குது, மாமரம் தெரியுதா, மாமரம் தெரியுது, என்ன தெரியுது, அந்த கிளி தெரியுது, பணம் தெரியுது, இப்படித்தான் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அரிச்சன் மட்டும்தான் சொன்னார். எனக்கு அந்த பழத்தினுடைய காம்பு அந்த பகுதி மட்டும்தான் தெரியும். அம்பாவிட இலக்கு, அந்த இலக்கு என்னன்றதை தெரிஞ்சு கொண்டுதான் அந்த இலக்கை நோக்கித்தான் அந்த சிறுகதைக்கு ஓடனுடைய கதை சொல்ல விடுகிறோம். மாமரத்தை ஓடணும், மாமரத்தை சுற்றி நடக்க எல்லாத்தையும் சுற்றி கொண்டு வந்தால் அது கதையாக போயிடும். அது கதை சிறுகதையாக என்னத்தை சொல்ல வரும், என்னுடைய இலக்கு என்ன, அதைத்தான் அதை உலக குறித்து சொல்ல முடியுமா, அதை சொன்னால் அதை சிறுகதை. இதை நான் என்னுடைய இதை மையம் வச்சு கொண்டுதான் நான் என்னுடைய சிறுகதையில் ஒரு விடயம் இந்த இப்போது இந்த இலக்கிய சூழலை நிலவுகின்றது என்னென்றால், இப்போ குறுங்கதையை நாங்கள் ஒரு 5-6 பக்கங்கள், அதாவது ஒரு 1000 சொற்களுக்கு உட்படுத்தி பார்க்கலாம். ஆனால் 1500 சொற்கள் 3000 சொற்கள் சிறுகதைகளை போட்டிகளுக்காக கேட்கின்றார்கள். அப்படி நாங்கள் எழுத போனால் அது குறுங்கதையும் இருக்காது, சிறுகதையும் இருக்காது, பெரிதாக விடும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கட்டுப்படுத்த இப்போ என்னென்னா ஒரு சிறுகதை என்று சொன்னால் ஒரு 5 பக்கங்கள் இருந்தால் போதுமானது. ஒரு குறுங்கதை என்று சொன்னால் ஒரு பக்கத்துக்குள்ளே இருக்கும், நிறைய பக்கத்துக்குள்ளே இருக்கும். ஒரு பக்க கதைன்னு சொல்லலாம், அதை ஒரு குறுங்கதைன்னு சொல்லலாம். குறுங்கதை என்றால் 4 வரி. நான் நூலை எடுத்துக்கொண்டேன், இந்த பெரிய கதையில் எழுதுகிறேன், வாசிக்கிறதுக்கு ஆக்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று போட்டு கருது குறுங்கதை என்ற ஒரு பேரை போட்டு நான் எழுதலாம் என்று நினைச்சு எழுதத்தேங்க. 4-5 வரைக்கும் தான் நிறைய இருக்கும். அந்த விஷயம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், அது அந்த கதைக்குள்ளே ஒழிச்சு இருக்கும். அதை வாசிக்கிறவன் கண்டுபிடிக்கணும். கதையை வாய்ச்சி போட்டு போகிறேன்னு சொன்னால் அது நாங்கள் எழுதுனதில் அந்த கதையை வாசிக்கிறதாக யோசிக்கிற ஒரு தன்மையை உண்டாக்க வேணும் என்று தான் இந்த கதை குறுங்கதைகளை எழுத வழிகிட்டான். கிட்டத்தட்ட இப்போ என்னுடைய 450 கதைகள் எழுதிட்டேன். இதை விட இந்த அமைப்புகள் இருக்குது, இந்த படைப்பு அது இந்த அமைப்புகள் இருக்குது. அப்படியான இதுவரையும் கதைகள் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கடுகு குறுங்கதைகள் மட்டும் எழுதியிருக்கேன். ஏனென்னா இந்த கடுகு குறுங்கதை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ரசிக்கிற மாதிரி, ஆனால் நீங்கள் எழுதுகிற மாதிரி இதுவரையும் நான் யாரும் எழுதி பார்த்ததில்லை. கூடுதலாக பெரும்பாலும் குறைவென்றே சொல்லலாம். ஓரிரு பேர் இருக்கலாம், நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். ஆனால் என் மத்தியில் நமக்கு தெரிந்த மூத்த படைப்பாளர் நீங்கள் அதை செய்து கொண்டு வருவது ஒரு பெருமை விஷயம். முதல் காலம் முகநூலன் தான் சொல்லுவாங்க, நிறைய எழுதியதாவது நிறையெல்லாம் வாசகன் வாசிக்க மாட்டான். ஒரு 4 வரிக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லி போடுவோம், வண்டி ஜோதிச்சேன். அதுக்கு எனக்கு கதை கொஞ்சம் கை கொடுத்துட்டு நான் அந்த கதையில் இப்போ ஒரு வரி கதை என்று எழுதுவேன். ஒரு வரி தான் அந்த கதை. இது என்னன்னு சொன்னால் திருக்குறளை மிஞ்சும் போல் இருக்கிறது. ஒரு வரி கதை என்று சொன்னால் அது அந்த ஒரு வரியை வாய்ச்சால் அதை வச்சு கொண்டு ஒரு சிறுகதை எழுதலாம். அந்த ஒரு வரிக்குள்ளே கரு கொண்டு அடங்கி இருக்கு. அந்த கரு தான் அந்த ஒரு வரி கதை என்றது. அந்த கரு தான் அதுல ஒரு 3ஆவது கதை 2 சொல்லுவேன். அப்ப அந்த 3 கதை அது கரு, ஒரு சிறுகதைக்குரிய கரு. அதை வச்சுக்கொண்டே ஒரு சிறுகதை
எழுதலாம். என்னால் அது எழுதிடும். போர்நூலில் எழுதினா அதை வாசிக்கிறதுக்கு ஆக்கள் வராங்க இருக்காங்க. எந்த வழிக்காக நான் ஒரு வரிக்கு எழுது கதையை இப்போ 3 கதை வந்துட்டுது. கழக குறுங்கதைகளும் அப்படித்தாங்க. இப்போ கழக குறுங்கதைகளையும் தொகுப்பாக போடலாம்னு நான் நினைச்சேன்னா எனக்கு அவ்வளோ இல்லை. ஆவணப்படுத்தல் ஒரு தேவைக்காக அது நூலாக்கம் பெற வேண்டும் என்று நான் வாசகசாலையும் நான் சொல்லணும் என்னென்றால் என்னுடைய கதைகளை விரும்பி சிறுத்தன் சஞ்சியை தங்களுடைய சஞ்சிகையில் போட்டு கொண்டு வந்தேன். நிறைய கதைகள் கிட்டத்தட்ட ஒரு 20 கதைகளுக்கிட்ட சிறுத்தன் சஞ்சியை தொடர்ச்சியாக போட்டு கொண்டு வந்தது. இப்போ கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கிறேன் வரையில். அதே மாதிரி எங்களை தயாளன் ஐயா அவர்களுடைய சிறுகதை மஞ்சரி என்னுடைய குறுங்கதைகளை போட்டது. ஞானம் சஞ்சிகை என்னுடைய கதை குறுங்கதைகளை போட்டு சிரித்திரன் அவர்கள் ஒரு கழுத குறுங்கதை தொகுப்பொன்றை போட்டு தருவதாக எனக்கு வாக்களித்தது. என்னுடைய அந்த விதயம் நடந்து கொண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட இந்த 50 வருடம் தாண்டி விட்டது உங்களோட இந்த இலக்கிய பயணம். உங்களுக்கு 55 வருஷம் அந்த இந்த கால பகுதியில் நீங்கள் எத்தனையோ பாராட்டுகள் கௌரவங்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றீர்கள் நான் அறிந்தது. அந்த வகையில் இதில் இருக்கக்கூடிய அதி உயர் விருதுகள் நீங்கள் ஏற்கனவே நிறைய பெற்றிருப்பீர்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நாங்கள் காட்சிப்படுத்திய இந்த அதி உயர் விருதுகள் பற்றி ஒவ்வொரு வார்த்தை. கலாபூஷண விருது 2011ஆம் ஆண்டு எனக்கு கிடைத்தது. என்னுடைய 60வது வயது, சரியாக 60வது வயது இந்த கலாபூஷண விருது கிடைச்சது. அதே மாதிரி இதுதான் கலாபூஷண விருது, இதுதான் கலாபூஷண வித்தகர் விருது, பண்பாட்டலுவலர் திணைக்களத்தால் வழங்கப்படுகிற வித்தகர் விருது. இதுவும் ஒரு உயர் விருது தான். இதை நீங்கள் எத்தனையாம் ஆண்டு பெற்றீர்கள்? 2012ஆம் ஆண்டு அம்பாறை நடந்த விழாவில் இதை எனக்கு தந்தேன். சிறப்பு, வாழ்த்துக்கள். இதை பற்றி ஒரு சில வார்த்தை. இது எங்களோட நகரசபை தலைவர் அவர்களால் தரப்பட்ட ஒரு புத்தகம் எழுதியிருக்கும். புத்தகம் இலக்கிய வித்தகர் விருது. இது புத்தகர் கிடைச்சது. முதியவர்களுக்கான சிறுகதை போட்டி நடந்தது. அது எனக்கு கிடைத்த 1வது பரிசுக்காக சான்றிதழ் சீனியர் சிட்டிசன். ஆமாம், விருதுகளும் உங்களை கௌரவித்திருக்கின்றன. வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு வழங்கப்பட்டது. இப்படி கணக்க விருது கிடைக்குது. நீங்கள் உங்கள் அம்மாவின் நினைவாக அம்மா பதிப்பகம் ஆரம்பித்ததாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதுவும் நீண்ட காலமாக செயற்பட்டு வருகின்றது. அதை பற்றியும் சுருக்கமாக 1999 என்னுடைய தாய் காலமான அவருடைய நினைவாக கல்வெட்டு புத்தகம் செய்ய சொல்லி வீட்டில் உள்ள உலகங்கள் கூறினாங்க. அந்த அடிப்படையில் நான் ஒரு கல்வெட்டு புத்தகம் செய்யாமல் ஒரு கவிதை தொகுப்பு செய்தால் என்று யோசிச்சு, அம்மா பற்றி உங்களுடைய தாய் வந்தால் அவர்களுடைய நினைவை பற்றி எங்கள் வெளியிட்டார்கள் என்று 25 திருவோணமலையில் உள்ள 25க்கும் மேற்பட்ட கவிஞர்கள்கிட்ட கேட்டேன். அதில் ஒரு 10-15 பேர் தான் கவிதை தொந்தரவு. அந்த டைமுக்கு வந்து கிடைச்ச கவிதைகள் அவ்வளவுதான். அது ஆகவே நான் இந்த 10-15 பேரோட உள்ள கவிதைகளை எடுத்து அம்மா என்ற பேரில் ஒரு தாயினுடைய நினைவை வைத்து ஒரு கவிதை தொகுதியை முதலாக செய்து வெளியிட்டேன். அதுவும் அந்த அம்மாவுடைய அந்த 30 நாள் கிருத்திய நேரத்தில் கவிஞர் தாமரத்தீவன் தலைமையை ஒரு கவியரங்கு போல் வைத்து தாமரத்தீவன் தலைமையை அந்த எழுதின கவிஞர்மார்களை கூப்பிட்டு கௌரவித்து அவர்களை கொண்டே அந்த கவிதையை வாசித்து சிறப்பாக ஒரு இலக்கிய ஒரு நிகழ்வாக அதை நான் செய்தது பெரும் ஞாபகத்தில். அதான் அந்த அம்மா அதில் இருந்து
ஒவ்வொரு புத்தகமாக நான் வெளியிட்டேன். அந்த அறிமுகத்தை தாமன் தீவான் தன்னுடைய புத்தகங்களை பங்கு தந்த நானும் அடிச்சுட்டு அதுக்கு கொடுத்து இப்படி 32 புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கேன். எனக்கு இந்த புத்தகங்கள் வெளியிட்டால் எல்லாரும் புத்தகம் வந்துச்சு நட்டப்படிவினம் என்று சொல்லிக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை அப்படி இல்லை. அதால் எனக்கு லாபமே இல்லையா நட்டம் உண்மையை சொல்ல புத்தகம் அடிக்கலாம். கடைசி ஒரு புத்தகம் அடித்தா ஒரு 5000 ரூபாய் மிஞ்சி முடிய நட்டம் வர. ஏன்னா நான் அதுக்கிட்ட மாதிரி ஒரு வியாபார தந்திரங்களை வச்சிருந்தபடியா எனக்கு நட்டம் 32 புத்தகத்தில் எனக்கு நட்டம் முடியும். நானும் ஒரு 10 புத்தகம் வெளியிட்டிருக்கேன். என்னுடைய புத்தகங்களை பல நிறுவனங்கள் வெளியிட்டு நான் நட்டப்பட்டவன். சிறப்பு சிறப்பு. உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களை பற்றி நாங்கள் நிறைய அறிந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய செயல் திட்டங்கள், உங்களுடைய சேவைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து விட்டோம். உங்களுடைய படைப்பு பணியின் தாற்பயமாக நீங்கள் எதிர்வரும் படைப்பாளிகளுக்கோ இல்லை இளைய சந்ததிக்கோ நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து அதை நீங்கள் கூறினால் இளம் படைப்பாளிகளுக்கு இப்போ உண்மையில் இளம் படைப்பாளிகள் கூடிய மாதிரி யோசிக்கணும், நிறைய எழுதினோம். உண்மையில் வரவேற்கக்கூடிய விடயம்தான். நல்லா செய்யணும். நாங்கள் எதிர்பார்த்ததை வழியாக செய்யணும். இனி வரும் படைப்பாளிகள் எழுத வேண்டும் ஆசைப்பட்ட இதற்கு மட்டும்தான் சொல்லலாம். எழுத வழக்கிட்ட எழுதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதே கூடுதலாக சிந்திக்கலாம், எழுதினோம். இனி எழுத வேணும் என்று ஆசைப்படுறவர்களுக்கு மட்டும் சொல்லலாம். என்னென்றால் கூடுதலாக வாசியுங்கள். ஒரு 500 சிறுகதைகளை வாசிச்சிருக்கோம், 500 கவிதைகளை வாசிச்சிருக்கோம், ஒரு 50-100 நாவல்களை வாசிக்கோம். இப்படி இந்த நீங்கள் இலக்கியம், நீங்கள் விரும்புகிற இலக்கியம் சார்ந்த இதில் நீங்கள் வாசிப்பீங்கள் என்று சொன்னால் வாசிப்புத்தான் உங்களை எழுத தோன்றும், வாசிப்புத்தான் உங்களை எழுத வைக்கும். வாசிப்புத்தான் நீங்கள் என்னத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேணும் என்ற ஒரு உணர்வை உங்களுக்கு ஊட்டும். வாசி நான் சொல்வதுக்கும் நான் எழுத்தாளராக மற்றவர்கள் கணிக்கிறதுக்குரிய காரணம் என்னுடைய இளம் வயது வாசிப்பு. இளம் வயதில் நான் அம்புடி மாமா புத்தகத்தில் இருந்து படிப்படியாக என்னுடைய வாசிப்பை வளர்த்து கொண்ட வழியாக தான் என்று நான் இந்த நிலையை இருக்கின்றேன். மிகச்சிறப்பு. ஒன்று சொல்வார்கள், ஒரு மனிதன் வாழ்ந்தால் ஒன்று நன்றாக எதிர்காலத்துக்கு ஏதாவது எழுதி வைத்து விட்டு போ. அவர் இறந்தும் அவர் பெயர் வாழ வேண்டும் என்றால் நல்லாக எழுதிவிட்டு போ, அல்லது எழுதுகிற வகையில் நீ வாழ்ந்து காட்டண்டு. அந்த வகையில் 2 மாயும் நீங்கள் திகழ்ந்திருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் நீண்ட காலம் நீங்கள் நன்றாக இருந்து இலக்கிய படைப்புகளை பெறவும் வேண்டும். பலருக்கு ஊக்கு சக்தியாக, உந்து சக்தியாக, நீங்கள் வழிகாட்டலாக இருக்கவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக உங்கள் எண்ணப்பாட்டில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் சொல்லுங்கள். கவிதை எழுதி, குறுங்கதைகள் எழுதி, சிறுகதை எழுதி, நாவல் எழுதி, பின்னர் திரும்ப சுற்றுற மாதிரி இப்போ கடுகு குறுங்கதைகள் எழுதி, ஒரு வரி கதை எழுதிய அளவுக்குத்தான் என்னுடைய நிலைப்பாடு இருக்கிறது. எழுதுவோம், எழுதிக்கொண்டே இருப்போம். சரம் மட்டும் எழுதுவோம், எழுதிக்கொண்டே இருப்போம்.